இப்போ ரீசெண்டா எல்லார்கிட்டயும் பிரபலமாகிற கருங்காலி மாலை இந்த கோவில்ல இருந்து தான் ஃபேமஸ் ஆச்சுன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? இதை தெரிஞ்சுக்கவும் பாதாள செம்பு முருகனை வழிபட்டா எந்த மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும், இந்த கோவில் எங்க இருக்கு, எப்படி போகலாம் அண்ட் கருங்காலி மாலையை எப்படி வாங்கலாம், இந்த கோவிலோட விசேஷமான நாட்கள் என்ன, சிறப்புகள் என்னன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே கோவிலுக்கு நானும் விக்கியும் 10 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க. இப்போ இந்த பயணத்துல ஜெரவும் மகேஷும் 2 பேரும் எங்க கூட சேர்ந்து வராங்க. மொத்தம் 4 பேர் இந்த கோவிலுக்கு போனோம். போற வழியில ஒரு நல்ல கையேந்தி பவன்ல டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே டீயும் குடிச்சிட்டு டைரக்டா கோவிலுக்கு தாங்க போனோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 10 மாசத்துக்கு முன்னாடி போனதுக்கும் இப்ப போனதுக்கும் இந்த கோவில்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எதுனா ஒர்க் இருந்தா முடிச்சிட்டு ஹெட்செட் எடுத்துட்டு என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அழகான கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து பழனிக்கு போற வழியில 15 கிலோமீட்டர் தொலைவுல ரெட்டியார் சத்திரம் என்ற ஊருக்குள்ள இருக்கு. பழனியில இருந்து வரும்போது 50 கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோவில் இருக்கு. நம்ம இப்போ திண்டுக்கல்ல இருந்து பயணம் பண்ணி இந்த கோவிலுக்கு போக போறோம். ரீசெண்டா இப்போ ஹைவேஸா மாறி பலன்னு போட்டிருக்கிற ரோட்ல பைக்ல டிராவல் பண்ணும்போது அங்க சுத்தி இருக்கிற மலைகள் கிராமங்களை பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான டிவைன் மூட் நமக்கு கிடைக்கும். அவ்வளவு அழகா இருக்கும் போற பாதைகள் எல்லாம். நீங்களே பார்க்கலாம். ஃபைனலா நம்ம 15 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ரெட்டியார் சத்திரத்துக்கு வந்துட்டோம். இங்க ஒரு போர்டு இருக்கும். கோவிலுக்கு வர்றவங்க கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாதுன்னு கிளியரா இங்க இருந்து 3 கிலோமீட்டர் இருக்கும்னு போர்டுல போட்டிருப்பாங்க. சோ நீங்களும் கோவிலுக்கு வரீங்கன்னா இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இந்த அழகான ஊருக்குள்ள போகலாம். மலைகள் வயல்வெளிகளோட அமைதியா இருக்கிற இந்த ஊருக்குள்ள இன்னும் நம்ம 3 கிலோமீட்டர் உள்ள போகணும். அதோ அங்க தெரியுது பாருங்க கோவிலோட கோபுரம். நம்ம பக்கத்துல வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கோவிலுக்கு பைக்ல போயிட்டேன். நீங்க வெளியூர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த கோவிலுக்கு வர பஸ் அண்ட் ஆட்டோ சர்வீஸ் இருக்கு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றேன். பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. கார், 2 வீலர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வெளியூர்ல இருந்தும் உள்ளூர்ல இருந்தும் வந்திருந்தாங்க. அண்ட் நிறைய டூரிஸ்ட் மக்களும் வந்ததும் போறதுமா இருந்தாங்க. நம்ம இப்போ திருக்கோவிலுக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இந்த கோவிலோட சிறப்புகளை பத்தி நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். நான் இந்த கோவிலுக்கு 9 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேங்க. அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்குங்க. பார்க்கிங்காக நல்ல ஒரு பெரிய இடத்த ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோதான் கூட்டம் வந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன சேஞ்சஸ்லாம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலுக்குள்ளே போனதும் ஜலகண்டேஸ்வரரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிழக்கு நோக்கி கம்பீரமாக 15 அடி உயரத்தில் காட்சி கொடுக்குற சங்கிலி கருப்பரை வணங்கிட்டு நம்ம இப்போ முருகரை தரிசிக்க போறோங்க. தொடர்ந்து பாருங்க. இந்த கோவில்ல இருக்கிற முருகருக்கு ஏன் பாதாள செம்பு முருகர்னு பேர் வந்துச்சு, இந்த சிலையை யார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம பழனி கோவிலில் இருக்கிற முருகர் சிலையை நவபாசானத்தில் செஞ்ச போகரோட சீடர் தான் திருக்கோவிலூர் சித்தர். இவர் தான் பாதாள செம்பு முருகரை 5 பொன்னால செஞ்சு 600 வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற சங்கிலி கருப்பரோட இடம் 9 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றதையுமே நான் வந்து காட்டுறேன் பாருங்க. வாங்க முருகரை போயிட்டு தரிசனம் பண்ணலாம். பாதாள செம்பு முருகரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி கோவிலோட முன் மண்டபத்துல செல்வ விநாயகரை நம்ம வணங்கிட்டு உள்ள போகணும். உள்ள போனதும் நம்ம 18 படிகளை தாண்டி 16 அடி கீழே போகணும். அங்க நமக்கு முழுக்க செமினால் செய்யப்பட்ட முருகர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. எவ்வளவு நேரம் வேணாலும் நின்று தரிசனம் பண்ணலாம். அவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு. கோயிலுக்குள்ள போயிட்டு தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு திருநீர் தராங்க. கிட்டத்தட்ட 18 மூலிகைகளை கொண்டு உருவான அந்த திருநீர் அப்படியே கமகமக்கும். ஒரு நாள் ஃபுல்லா அந்த வாசனை விட்டு போகவே இல்லை, அப்படியே இருந்துச்சு.
கந்தன் எழில் காண இந்த இரு விழிகள் எந்த வகை இந்த கோவிலுக்கு தொடர்ந்து 9 வாரங்கள் வந்தா நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் கைகூடும்னு சொல்றாங்க அங்க வர பக்தர்கள். இந்த கோவில்ல நவகிரகங்களால நமக்கு ஏற்படுற தோஷங்களையும் கஷ்டங்களையும் இந்த பாதாள செம்பு முருகர் போக்கி விடுவார்னு இங்க வரக்கூடிய பக்தர்கள் சொல்றாங்க. முருகரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி கோவிலுக்குள்ள நுழைஞ்சதும் நம்மளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா காலபைரவர் வந்து இருப்பாரு. இவரை வணங்கிட்டு தான் நம்ம கோவிலுக்குள்ள போகணும். செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால வேலை கிடைக்க கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்றீங்கன்னா பாக்குற வேலையில சேலரி அதிகமாக ஜாப்ல ப்ரொமோஷன் கிடைக்க இங்க வந்து இந்த முருகரை தரிசனம் பண்ணலாம். நீங்களே பார்க்கலாம், பல விஐபிகள் வந்துட்டு போறாங்க. நம்ம இப்போ நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்ததும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே கருங்காலி மாலைகள் ரொம்பவே வந்து ஃபேமஸ், அவைலபிளாக இருக்குது. ஸ்டாக்குமே வந்து நிறையா இருக்குது. டிஃப்ரெண்ட் எம்எம்ல டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அங்கே கருங்காலி மாலைகள் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இப்போது நீங்கள் வாங்கிட்டும் போகலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாங்க. ஏன் அப்படின்னா மற்ற இடத்துல இல்லாத இங்கே கருங்காலி மாலைகளை முருகரோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி தராங்க. நான் போகும்போது மாலைகளை கேட்டு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. இங்க மாலைகள் மட்டும் இல்லாம கருங்காலி மரத்தால செஞ்ச வராகி அம்மன், கருங்காலி வேலுன்னு சொல்லி நிறைய இங்க கொடுக்குறாங்க. வேணும்னு நினைக்கிறவங்க இங்க வாங்கிக்கலாம். பட் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தரிசனம் இப்ப வாங்க கோவிலை சுத்தி பார்த்துட்டு அன்னதானத்துக்கு போகலாம். கோவிலோட வலதுபுறத்துல அன்னதான மண்டபம் இருக்குங்க. அங்கதான் நம்மளுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. வாங்க அங்க போய் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். அன்னதானத்தையுமே நம்ம வந்துட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வாங்க, முருகரோட அருள் பெறுங்க. நாங்க அன்னதானத்தை நல்லபடியா சாப்பிட்டோங்க. நீங்களும் வரும்போது கண்டிப்பா அன்னதானத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்பது மாதங்களுக்கு அப்புறம் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் வரும்போது அவங்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாம அவங்க கரெக்டா வந்துட்டு முருகரை தரிசனம் பண்றதுக்கும் அவங்க திரும்பி போறதுக்கும் எந்தவித தடைகளும் இல்லாம எல்லா இடங்களையுமே சிறப்பா வந்துட்டு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம வந்து மீண்டும் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.